மகாபாரதம் கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், ஒரு பெண். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யாருன்னு. திரௌபதி. அவளுக்கு பிறந்தப்ப பேர் வச்சது கிருஷ்ணை. ஏன்னா அக்னியிலேருந்து பிறந்து கருப்பாக பிறந்திருக்கா. ஆனால் அழகு, 16 வயசு பெண்ணாக தான் அவள் பிறந்திருக்கா. அந்த கருப்பாக பிறந்ததுனால தான் அந்த கிருஷ்ணை அப்படின்னா கருப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த திரௌபதி பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகாக இருந்திருக்கா. அழகாக இருந்ததோடு மட்டும் இல்லை, அர்ஜுனன் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துருக்கான். ரொம்ப எதிர்பார்த்து அவங்க அண்ணன் சிகண்டி சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து அப்புறம் வந்து ஏன்டா இன்னும் வரல, என்னை கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்லாம் கிட்டிருக்கா ஒரு டைமில். அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் முடித்த கதை நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா இந்த 5 பேரையும் அந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பா நீங்களே யோசிச்சு பாருங்கள். தர்மர் பேர் என்ன? தர்மர். ஆனால் உருட்டுறது என்னவோ தாயக்கட்டை. அதுலேயும் அவர் என்ன பண்ணுவார்னா, தானே தான் உருட்டி உருட்டி நிறைய விளையாடுவாராம். பெரிய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாராமா. எத்தனை ப்ராக்டிஸ் பண்ணாலும் அங்கே போய் போயிட்டார். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த அம்மா கூட இருக்கும்போது கூட பேசுகிறதில்ல. இந்த அம்மா கூட அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. செகண்டு பீமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அவர் கொஞ்சம் முரட்டுத்தனம். ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு இருக்காங்க. இவங்க வந்து செகண்டு அவருக்கு. அப்போது கொஞ்சம் ஒரு அன்பாக தான் அவர் இருக்கார், ஆனால் முரட்டுத்தனமான அன்பு. 3வது வந்து நம்ம அர்ஜுன மகாராஜா. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, தான் நினச்ச மனைவியை, தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடித்த மனைவியை அண்ணனுக்கும் தம்பிக்கும் நம்ம தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சே, நிலமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அப்படியே ஒரு மூடியாகவே போகிறது வாரது. இந்த மாதிரியான ஒரு இவளை பற்றி எதுவும் கேட்குறதில்ல. இந்த அம்மாட்ட வந்து நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு ஒரு பாசமாக அன்பாக பேசுகிறது கிடையாது. போகட்டும். சகாதேவன் அவர் வான சாஸ்திரத்தை தான் பார்த்துட்ருப்பார். இந்த கோழி எங்கே போகுது, இத்தனை நாள் இங்கே இருக்கும் அங்கே இருக்கும், இந்த இந்த சாரத்தில் இருக்கும், இப்படி தான் அவர் இப்படி வானத்தை பார்த்துட்டு அவரோட ஒர்க்கு அந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நகுலன். அவர் வந்து குதிரைகள் மேலே வந்து அவ்வளோ வந்து ஒரு ஆசை அவருக்கு. ஆனால் ரொம்ப அழகு. இந்த சகாதேவனும் நகுலனும் ரொம்ப ரொம்ப அழகு இருந்து என்ன பண்ண, அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த லாஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, குதிரைகள் வந்து வளர்ப்பு பற்றி தான் சொல்லுவார். இவக்கிட்ட பேசுவார். இந்த குதிரை வந்து இப்படி இருக்கும், இந்த ஜாதி குதிரை இப்படி இருக்கும், இது வந்து அங்கேருந்து அரேபிய குதிரை, இது இங்கேருந்து வந்தது, இப்படி இந்த நாட்டிலேருந்து வந்த குதிரை, இப்படி தான் சொல்லி பேசுவார். எல்லாத்துக்கும் ஒரு அமைதியை தான் இந்த அம்மா காட்டும். அப்போது இந்த கேரக்டர் வந்து எவ்வளோ வந்து ஒரு மிக மிக புனிதமான ஒரு கேரக்டர். எனக்கு திரௌபதி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். குந்தி இந்த அம்மாவுக்கு வந்து இந்த வந்த அன்னைக்கு இந்த பொண்ணை வந்து சுயம்வரம் நடத்தி கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, குந்தி அம்மா இந்த மாதிரி நீங்கள் 5 பேர் இந்த பொருளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லுறது பிறகு தான் தெரியுதான் அவங்களுக்கு பொண்ணுன்னு. ஏன் சொல்லணும், இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டே, அதை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அன்னைக்கு இந்த குந்தியினுடைய கால் மாட்டில் நம்ம திரௌபதி தலை வச்சு அழுத கண்ணீர் பெரும் கடலாக ஆயிருக்கும், சமுத்திரமாக ஆயிருக்கும். அந்த மாதிரி அழுதுருக்கு அந்த பொண்ணு. யாருக்குமே அந்த நிலைமை தானே இருக்கும். எல்லாம் எதுக்கு நடந்துருக்கு, எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம நடக்கிறது வந்து சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து இது வந்து ஒரு புதுசாக நடந்துருச்சு, யாருக்குமே நடக்காது எனக்கு நடந்துருக்குங்கிறாங்க. எதுவுமே இந்த உலகத்தில் புதுமையே கிடையாது. எல்லாம் பழமை பழமை பழமை. பழமையிலேருந்து தான் அப்போ வந்து தெரியாமல் இருந்ததுக்கு மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது.
இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து அது வந்து என்னென்னு சொல்லி உடனுக்குடன் செய்திகள் வந்து நம்ம கையில் வந்து இந்த இதழியல் அப்படிங்கிற இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்போது எல்லாமே நடந்தவைகள் தான், நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் புதுசாக வந்து இங்கே நம்மளுடைய வீட்லேயோ நாட்டிலையோ எங்கேயுமே நடக்கலை. அப்போவும் பூகம்பம் வந்திருக்கு, அப்போவும் வந்து கடல் சீற்றம் வந்திருக்கு, அப்போவும் வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருந்துருக்காங்க. இப்போவும் சில வீட்டில் அடிமையாக நாட்டில் வீட்டில் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இப்போவும் சில இடத்துல வந்து பெண்களை வந்து அப்படி ஒரு தாயாகவும் மதிக்கிறாங்க, அது கடவுளாகவே மதிக்கிறாங்க. எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. அப்போது யாரும் எதுவும் இங்கே புதுசாக யாருக்கும் நடக்கலைங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லாமே நடந்தது தான். அப்போது நம்ம அந்த கட்டத்தை தாண்டி வரணும். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய வந்து பிரச்சனையாகவும் மன அழுத்தமாகவும் நிறைய பேருக்கு வருது. முக்கியமாக வந்து ஆண்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, பெண்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க. இன்னொரு பெண்கள்கிட்ட, தாய்கிட்ட, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கிட்ட, இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நண்பர்கள் ஒரு சிலர் வந்து ஜென்ஸில் வந்து சொல்லுவாங்க நண்பர்கள்கிட்ட. இன்னும் சில பேர் மூடியாவே தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இப்போ எங்கே தொட்டு கதை எங்கே வந்திருக்கு பாருங்களேன். அதுதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம போகும்போது, அதாவது ஒரு சில பொருட்களை கொண்டு போனால் தான் அந்த பொருள் அப்படியே அதுவாக இருக்கும். ஆனால் ஒரு சில பொருட்கள் வந்து இப்போ ஒரு கிண்ணத்தில் நிறையா எண்ணெயே எடுத்துகிட்டு போனோம்னா அது கொட்டிடும், நடந்து நடந்து போக போக கொட்டிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.